தொட்டமுல்லை பாயன் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா. ஸோ தொட்டமுல்லை பாயன்னா தான் கிடைக்கும். அது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி. அது இதில் இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து முள் இருக்கும், அதனால இருக்கும், இல்லை காட்டில் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எங்கள் ஃப்ரெண்டு கைனிக்காக ஒரு பக்கம் வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப காலமாக முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நம்ம எல்லாருமே தொட்டமுல்லை பாயன் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா. ஸோ தொட்டமுல்லை பாயன்னா நம்ம எப்படி சொல்கிறது, சின்ன சின்னதாக இருக்கும், நம்ம சின்ன ஆப்பிள் சொல்லுவாங்க, காட்டிலலாம் மட்டும் தான் அது கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜில் கிடைக்கும். அது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி. அது ஸோ அது ரொம்ப காலமாக இருந்துச்சு. இப்போ வந்து அது வந்து முள் செடி தான் நிறைய பேர் வெட்டிட்டாங்க சரிங்களா. ஸோ அது நான் இங்கே பார்த்தேன், அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க கைனி பக்கத்தில் அதை வெட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸோ அது வந்து ஒரு முள். ஸோ கைனியில் வந்து விவசாய நிலத்துக்கோ இல்லாச்சி போகிற வர வழியில் இருந்தால் டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. பேருங்க இங்கே நான் போகிற இடமே முள்ளாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, தெரியுதுங்களா, படிவ முள் தாங்க இருக்குது இங்கே ஃபுல்லாகவுமே. இது ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, பறித்து சாப்பிடுவோம். இதை பாருங்கள், கொஞ்சம் தோறாகவும் இருக்கும், கொஞ்சம் சங்காயம் மாதிரி இருக்கும். டைம் பாஸ் அப்படியே கொட்டை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, நீங்கள் வந்து கொளுத்திடுவாங்க. ஏன் இதுங்க வாங்க பாருங்க, ஏன் இதை வந்து இது மாதிரி இது வந்து முள் இருக்கும், அதனால கொளுத்திடுவாங்க. நம்மளுக்கு வந்து இது ஒரு டைம் பாஸாக ஸ்கூல் படிக்கிறப்போ நிறைய பேர் காட்டில் போய் பறிச்சுட்டு வருவாங்க. காட்டில் அதிகமாக கிடைக்கும். எல்லாருக்குமே ஓல்டு மெமரிஸுங்க. அது ஓல்டு மெமரிஸ். எப்பவுமே ஓல்டு இஸ் அ கோல்டு. பழமையானதுக்கு எப்பவுமே ஒரு தனித்துவமான ஃபேன் பேஸாக இருப்பாங்க. தெரியுதுங்களா, இருங்க கிட்ட வந்து காட்டுறேன். இதான் நம்ம யூடியூப் சேனல். இன்னும் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும் இது மாதிரிலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி ஸ்நாக்ஸ் வில்லேஜில் மட்டும் இல்லை காட்டில் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்நாக்ஸ். ஸோ நம்மளுக்கு அது ஒரு டைம் பாஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ சின்ன சின்னதாக இருக்குமா, அது வந்து நம்ம சாப்பிட்டு நல்லாயிருக்கும். சின்ன வயசில் புளிப்பாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு மாதிரியான டேஸ்ட். ஆனால் அது சைக்காலஜியாக நம்மளுக்கு ஹியூமன் ஹெல்த் ரிலேட்டிவாக பார்த்திங்கன்னா அது வந்து என்னதுன்னா சுகர்லெஸ். ஸோ சுகர்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு எப்போவுமே ஒரு ஃப்ரூட் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். அது மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் அது. ஆனால் இப்போ அது மாதிரி நிறைய இல்லைங்க. நிறைய பேர் அது முள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெட்டிடுறாங்க, காட்டில் நிறைய பேர் கொளுத்திடுறாங்க. ஆனால் ஃபாரஸ்ட்டில் மட்டும் தான், அந்த ஃபாரஸ்ட்டில் மட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஃபாரஸ்ட்டில் எப்பயும் இருந்துட்டு தான் இருக்குது சரிங்களா. ஸோ எப்போவுமே நான் ஒன்று சொல்கிறேன்னா, இந்த பழைய ஓல்டு ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது வந்து பிடிக்கும். அது நம்ம எவ்வளோ தான் பெருசாகனாலும், எவ்வளோ தான் வயசாகனாலும், எவ்வளோ தான் நாள் ஆகினாலும் நம்ம அதை சாப்பிட்டு தான் தோணும், நம்மளுக்கு கண்டிப்பாக தோணும். ஸோ அது மாதிரி தான் நான் அதை பார்த்தோன்னே அதை போயிட்டு பறித்து சாப்பிட்டேன். ஸோ ஏன் அது நான் சொல்கிறேன்னா, நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு இருக்கும். இதுதான் நம்ம ஃபேஸ்புக் பேஜ், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ தான் நம்மக்கிட்ட காசு இருந்தாலும், எவ்வளோ தான் இருந்தாலும் நம்மளுக்கு அது வாங்க தோணாமல் போயிடும். ஆனால் சில ஐட்டம்ஸும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி சொல்கிறது உங்களுக்கு, அது நம்மளுக்கு அது தனி ஃபீலிங்க. அது எப்படின்னா, அது நம்மளுக்கு அப்படி சின்ன வயசு மெமரிஸ். நம்ம சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா காசில் மாதிரியே வாங்கி சாப்பிட்ருப்போம்ல, ₹1 வச்சு ஒரு சில ஐட்டம்ஸுங்க. அது மாதிரி நம்ம வாங்கி சாப்பிட்ட ஐட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கிடச்சிச்சுன்னா. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8th 9th படிக்கிறப்போ சாப்பிட்டேன் சரிங்களா. நான் வந்து 8th 7th சாப்பிட்டேன்னா இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு நான் யூஜி முடிச்சுட்டு ஒரு அது 10 வருஷம் வச்சுங்களா. 10 வருஷம் கழிச்சு சாப்பிடும்போது எனக்கு அதே ஃபீல் தான் கொடுக்குது. ஸோ அப்போ என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் போயிட்டு ஸ்கூல் படிக்கிறப்போ கட் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பக்கத்தில் காடு, ஸ்கூல் பக்கத்தில் அந்த காட்டில் போயிட்டு அது கொண்டு வந்து கொடுப்பாங்க. ₹1 கொடுத்த ஒரு பிடி கொடுப்பாங்க.
ஸோ அதை எப்படி பார்த்தாலும் நாங்கள் ஒரு 2 ஹவர் 3 ஹவருக்கு மேலே சாப்பிடுவோம். ஸோ அது மாதிரி ஒரு மெமரிஸ்க்கு அதை பார்த்தோன்னா அந்த மெமரிஸ் ஞாபகம் வந்துச்சு. சரி அதனால தான் அதை போயிட்டு அடுத்து சாப்பிட்டு வந்தேங்க. செம்மையாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஓல்டு மெமரிஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அது மாதிரி வீடியோ எடுத்து போடலாம். சரி ஓகே, வில்லேஜில் இருக்கிற எல்லா விஷயத்தையும், ஸோ நேச்சுரலாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுதான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ். இன்னும் ஃபாலோ பண்ண மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க.